டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். யாழ்ப்பாணத்தில் உதயன் நாளிதழ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து அமெரிக்கா கொழும்பில் உள்ள அதன் தூதரகம் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கு கண்டனத்தையும் கவலையும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பதில் பிரதி பேச்சாளர் பேட்ரிக் வாட்ரெல் செய்தியாளர்களை சந்தித்த போது உதயன் நாளிதழ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து நம்பகரமான விசாரணை நடத்துமாறும் குற்றவாளிகளை தண்டிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் இலங்கை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இதேவேளையில் வடக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெறவிருக்கின்ற நிலையில் அரசாங்கத்திற்கு எதிரான கட்சிகளை மௌனிக்க செய்யும் வகையில் உதயன் நாளிதழை முடக்க அரசாங்கமே தாக்குதலை நடத்தியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள கைதடி ராட்சன்ய சேனை சிறுவர் இல்லத்தில் தங்கியுள்ள சிறுமிகள் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. சிறுமி ஒருத்தியை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் அந்த இல்லத்தின் பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஈரானை அதிசக்திமிக்க பூகம்பம் உலுக்கியிருக்கின்றது. கடந்த 50 வருட காலத்தில் இல்லாத அளவுக்கு இடம்பெற்ற பூகம்பத்தின் அதிர்வுகள் பாகிஸ்தான், மத்திய கிழக்கு மட்டுமல்ல இந்தியாவிலும் உணரப்பட்டன. பாகிஸ்தான் எல்லையை அண்மித்த தென்கிழக்கு நகரான காஷில் 7.8 மேக்னிடியூட் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டதாக அமெரிக்க புகழியல் மதிப்பீடு தெரிவிக்கின்றது. பூகம்ப அனர்த்தம் குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 40 பேர் உயிரிழந்தார்கள் என முதலில் வெளிவந்த செய்திகளை மறுத்த ஈரானிய அரசு தொலைக்காட்சி 27 பேர் மட்டுமே காயமடைந்ததாக தற்பொழுது கூறியுள்ளது. ஈரானில் ஏற்பட்ட பாரிய பூகம்பத்தின் அதிர்வுகள் வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளையும் உலுக்கியது. ஈரானிய பாகிஸ்தான் எல்லையிலேயே பூகம்பம் மையம் கொண்டது. டெல்லி கிரேட்டர் கைலாஷில் உள்ள NDTV அலுவலகம் சற்று நேரம் குலுங்கியது. இதேபோல டெல்லி வேறு பல கட்டிடங்களிலும் 8 வினாடிகளுக்கு மேல் அதிர்வுகள் ஏற்பட்டன. விரிவான செய்திகள் டிவியின் செய்தியறிக்கையில் இடம்பெறும்.